கொஸ்டின் நம்பர் 26. சிகாகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஆப்ஷன் ஏ 1983, ஆப்ஷன் பி 1850, ஆப்ஷன் சி 1883, ஆப்ஷன் டி 1893. சரியான விடை ஆப்ஷன் டி 1893. கொஸ்டின் நம்பர் 27. பிரம்மஞான சபை எந்த ஆண்டு இந்தியாவில் உள்ள சென்னை அடையாருக்கு மாற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1886, ஆப்ஷன் பி 1875, ஆப்ஷன் சி 1893, ஆப்ஷன் டி 1907. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1886. கொஸ்டின் நம்பர் 28. தன்னாட்சி இயக்க சங்கத்தை அமைத்து அயர்லாந்திற்கு வழங்கப்பட்டதைப் போல இந்தியாவிற்கும் தன்னாட்சி வழங்கப்பட வேண்டுமென்று கோரிக்கை வைத்தவர்? ஆப்ஷன் ஏ சுவாமி விவேகானந்தர், ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட், ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு, ஆப்ஷன் டி மகாத்மா காந்தி. சரியான விடை ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். கொஸ்டின் நம்பர் 29. பிரம்மஞான சபை எங்கு, யாரால், எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, H.P. பிளாட்வட்ஸ்கி, H.S. ஆல்காட், 1875, ஆப்ஷன் பி அமெரிக்கா, சுவாமி விவேகானந்தர், 1893, ஆப்ஷன் சி இந்தியா, சுவாமி தயானந்த சரஸ்வதி, 1875, ஆப்ஷன் டி அயர்லாந்து, அன்னி பெசன்ட், 1886. சரியான விடை ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, H.P. பிளாட்வட்ஸ்கி, H.S. ஆல்காட், 1875. கொஸ்டின் நம்பர் 30. நியூ இந்தியா, காமன்வெல்த் என்னும் செய்தித்தாள்களின் மூலம் பிரம்மஞான கருத்துக்களை பரப்பியவர்? ஆப்ஷன் ஏ H.P. பிளாவட்ஸ்கி, ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட், ஆப்ஷன் சி H.S. ஆல்காட், ஆப்ஷன் டி சுவாமி விவேகானந்தர். சரியான விடை ஆப்ஷன் பி அன்னி பெசன்ட். கொஸ்டின் நம்பர் 31. பிரம்மஞான சபையின் ஆல்காட்டின் மறைவுக்கு பின் யார் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து மேலும் செல்வாக்கு பெற்றது? ஆப்ஷன் ஏ H.P. பிளாவட்ஸ்கி, ஆப்ஷன் பி சுவாமி தயானந்த சரஸ்வதி, ஆப்ஷன் சி சுவாமி விவேகானந்தர், ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட். சரியான விடை ஆப்ஷன் டி அன்னி பெசன்ட். கொஸ்டின் நம்பர் 32. ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளியை பூனேயில் திறந்தவர்? ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே, ஆப்ஷன் பி அம்பேத்கர், ஆப்ஷன் சி அன்னி பெசன்ட், ஆப்ஷன் டி அயோத்திதாசர். சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே. கொஸ்டின் நம்பர் 33. எந்த ஆண்டு ஒடுக்கப்பட்டோருக்கான முதல் பள்ளி பூனேயில் திறக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1852, ஆப்ஷன் பி 1952, ஆப்ஷன் சி 1893, ஆப்ஷன் டி 1875. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1852. கொஸ்டின் நம்பர் 34. சத்தியசோதக் சமாஜ் உண்மையை நாடுவோர் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர்? ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர், ஆப்ஷன் பி அம்பேத்கர், ஆப்ஷன் சி ஜோதிபா பூலே, ஆப்ஷன் டி ஐயன்காளி. சரியான விடை ஆப்ஷன் சி ஜோதிபா பூலே. கொஸ்டின் நம்பர் 35. 1. ஜோதிபா பூலே சத்தியசோதக் சமாஜ் என்னும் அமைப்பு பிராமணர் அல்லாத மக்களும் சுயமரியாதையோடும் குறிக்கோளோடும் வாழ தூண்டுவதற்காய் நிறுவினார். 2. ஜோதிபா பூலேவும் அவருடைய மனைவி சாவித்ரிபாயும் ஒடுக்கப்பட்ட மக்களின் பெண்களின் முன்னேற்றத்திற்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்தனர். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி, ஆப்ஷன் பி 1ம் 2ம் சரி,
ஆப்ஷன் சி 2 மட்டும் சரி. ஆப்ஷன் டி 1ம் 2ம் தவறு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1ம் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 36. தர்ம பரிபாலன யோகம் என்ற அமைப்பை உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர். ஆப்ஷன் பி ஜோதிபா போலே. ஆப்ஷன் சி நாராயணகுரு. ஆப்ஷன் டி ஐயன்காளி. சரியான விடை ஆப்ஷன் சி நாராயணகுரு. கொஸ்டின் நம்பர் 37. குலாம்கிரி அடிமைத்தனம் என்னும் நூலை எழுதியவர். ஆப்ஷன் ஏ நாராயணகுரு. ஆப்ஷன் பி அயோத்திதாசர். ஆப்ஷன் சி ஜோதிபா போலே. ஆப்ஷன் டி ஐயன்காளி. சரியான விடை ஆப்ஷன் சி ஜோதிபா போலே. கொஸ்டின் நம்பர் 38. ஜோதிபா கோவிந்தராஜ் போலே எங்கு எந்த ஆண்டு பிறந்தார்? ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா 1827. ஆப்ஷன் பி பஞ்சாப் 1837. ஆப்ஷன் சி குஜராத் 1927. ஆப்ஷன் டி வங்காளம் 1937. சரியான விடை ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா 1827. கொஸ்டின் நம்பர் 39. கல்வியை வலிமை பெறுவதற்கான கருவியாக கருதி தமிழகத்தில் ஒடுக்கப்பட்டோருக்கென பல பள்ளிகள் உருவாக்கப்படுவதற்கு உந்து சக்தியாக திகழ்ந்தவர். ஆப்ஷன் ஏ ஐயன்காளி. ஆப்ஷன் பி ஜோதிபா போலே. ஆப்ஷன் சி அயோத்திதாசர். ஆப்ஷன் டி ராமலிங்க அடிகள். சரியான விடை ஆப்ஷன் சி அயோத்திதாசர். கொஸ்டின் நம்பர் 40. 1907 சாதி ஜன பரிபாலன சங்கம் ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ நாராயணகுரு. ஆப்ஷன் பி ஜோதிபா போலே. ஆப்ஷன் சி ஐயன்காளி. ஆப்ஷன் டி அயோத்திதாசர். சரியான விடை ஆப்ஷன் சி ஐயன்காளி. கொஸ்டின் நம்பர் 41. ஐயன்காளி குழந்தையாய் இருக்கும்போதே அவர் சந்தித்த சாதிய பாகுபாடு அவரை சாதி எதிர்ப்பு இயக்கத்தின் தலைவராக மாற்றியது. 2. ஐயன்காளி 1863 திருவனந்தபுரத்தில் உள்ள வெங்கனூரில் பிறந்தார். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி 1ம் 2ம் தவறு. ஆப்ஷன் டி 1ம் 2ம் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி 1ம் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 42. அலிகார் இயக்கம் இந்த இயக்கம் யாரால் தொடங்கப்பெற்றது? ஆப்ஷன் ஏ மௌலானா முகமது உல் ஹசன். ஆப்ஷன் பி சர் சையத் அகமது கான். ஆப்ஷன் சி குவாசிம் நானோ தேவி. ஆப்ஷன் டி ரஷத் அகமது கங்கோத்ரி. சரியான விடை ஆப்ஷன் பி சர் சையத் அகமது கான். கொஸ்டின் நம்பர் 43. எந்த ஆண்டு யாரால் எங்கு அலிகார் முகமதிய ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரி நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1875 சர் சையத் அகமது கான் அலிகார். ஆப்ஷன் பி 1832 ரஷித் அகமது கங்கோத்ரி அலிகார். ஆப்ஷன் சி 1880 முகமது குவாசிம் நானோ தேவி உத்தரப்பிரதேசம். ஆப்ஷன் டி 1866 மௌலானா முகமது உல் ஹசன் உத்தரப்பிரதேசம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1875 சர் சையத் அகமது கான் அலிகார். 1875 அதே ஆண்டு அலிகார் இயக்கம் தொடங்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 44. பார்சி சீர்திருத்த இயக்கம் எங்கு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பஞ்சாப். ஆப்ஷன் பி பம்பாய். ஆப்ஷன் சி சென்னை. ஆப்ஷன் டி கொல்கத்தா. சரியான விடை ஆப்ஷன் பி பம்பாய். கொஸ்டின் நம்பர் 45. 1851 ரெகுனுமாய் மஜ்ஜஸ் யாஷன்
சபா பார்சிகளின் சீர்திருத்த சங்கம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ சர் சையத் அகமது கான். ஆப்ஷன் பி பர்துன்ஜி நவ்ரோஜி. ஆப்ஷன் சி பெரம்ஜி மல்பாரி. ஆப்ஷன் டி பரோஷா மேத்தா. சரியான விடை ஆப்ஷன் பி பர்துன்ஜி நவ்ரோஜி. கொஸ்டின் நம்பர் 46. 1. நிரங்கரி இயக்கத்தை உருவாக்கியவர். 2. நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர். இரு இயக்கங்களையும் உருவாக்கியவர்கள். ஆப்ஷன் ஏ 1 பாபா ராம்சிங். 2 பாபா தயாள்தாஸ். ஆப்ஷன் பி 1 பாபா தயாள்தாஸ். 2 பாபா ராம்சிங். ஆப்ஷன் சி 1 குருநானக். 2 ஜோதிபா போலே. ஆப்ஷன் டி 1 அயோத்திதாசர். 2 குருநானக். சரியான விடை ஆப்ஷன் பி 1 பாபா தயாள்தாஸ். 2 பாபா ராம்சிங். கொஸ்டின் நம்பர் 47. ராஷ்ட்கோப்தார் உண்மை விளம்பி இது எந்த இயக்கத்தின் முழக்கம்? ஆப்ஷன் ஏ நிரங்கரி இயக்கம். ஆப்ஷன் பி நாம்தாரி இயக்கம். ஆப்ஷன் சி பார்சி இயக்கம். ஆப்ஷன் டி அலிகார் இயக்கம். சரியான விடை ஆப்ஷன் சி பார்சி இயக்கம். கொஸ்டின் நம்பர் 48. 1. நாம்தாரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா தயாள்தாஸ் நிரங்கரி உருவமற்ற இறைவனை வழிபட வேண்டுமென வலியுறுத்தினார். 2. நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனரான பாபா ராம்சிங் தனது சீடர்களை வாளுக்கு பதிலாக லத்தியை வைத்துக்கொள்ள கூறினார். 3. சிங் சபா என்ற அமைப்பு அமிர்தசரஸில் நிறுவப்பட்டு சீக்கிய மதத்தின் புனிதத்தை மீட்டெடுப்பதே சிங் சபாவின் முக்கிய குறிக்கோளாக இருந்தது. 4. சிங் சபா அகாலி இயக்கத்தின் முன்னோடியாகும். சரியான விடை ஆப்ஷன் பி 3ம் 4ம் சரி. 1. நாம்தாரி இயக்கத்தின் நிறுவனர் பாபா ராம்சிங். 2. நிரங்கரி இயக்கத்தின் நிறுவனர் பாபா தயாள்தாஸ். கொஸ்டின் நம்பர் 49. எந்த ஆண்டு யாரால் சமரச வேத சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பு நிறுவப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1865 ராமலிங்க சுவாமிகள். ஆப்ஷன் பி 1867 ராமலிங்க சுவாமிகள். ஆப்ஷன் சி 1865 சுவாமி விவேகானந்தர். ஆப்ஷன் டி 1867 சுவாமி விவேகானந்தர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1865 ராமலிங்க சுவாமிகள். கொஸ்டின் நம்பர் 50. எந்த ஆண்டு எங்கு சாதி எல்லைகளை தாண்டி அனைத்து மக்களுக்குமான இலவச உணவகத்தை ராமலிங்க அடிகள் நிறுவினார்? ஆப்ஷன் ஏ 1865 வடலூர். ஆப்ஷன் பி 1866 மருதூர். ஆப்ஷன் சி 1867 வடலூர். ஆப்ஷன் டி 1823 மருதூர். சரியான விடை ஆப்ஷன் சி 1867 வடலூர். கொஸ்டின் நம்பர் 51. 1. வள்ளலார் என அறியப்பட்ட ராமலிங்க சுவாமிகள் அல்லது ராமலிங்க அடிகள் சிதம்பரத்திற்கு அருகே உள்ள மருதூரில் 1823 பிறந்தார். 2. ராமலிங்க சுவாமிகள் இயற்றிய பாடல்கள் திருவருட்பா என்ற தலைப்பில் தொகுக்கப்பட்டன. ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி. ஆப்ஷன் பி 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி 1ம் 2ம் தவறு. ஆப்ஷன் டி 1ம் 2ம் சரி. சரியான விடை ஆப்ஷன் டி 1ம் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 52. 1. பசியினால் இளைத்து போனவர்களை பார்க்கும்போது என் இதயம் கடுமையாக வேதனைப்படுகிறது. 2. கடுமையான நோயினால் வேதனைப்படுபவர்களை பார்க்கும்போது என் இதயம் நடுங்குகிறது. 3. ஏழைகளாகவும் இணையில்லா நன்மதிப்பும் களைப்படைந்த இதயத்தையும் கொண்டுள்ள மக்களை பார்க்கும்போது நான் பலவீனம் அடைகிறேன் என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள். ஆப்ஷன் பி அயோத்திதாசர். ஆப்ஷன் சி தயானந்த சரஸ்வதி. ஆப்ஷன் டி விவேகானந்தர். சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமலிங்க அடிகள். கொஸ்டின் நம்பர் 13. திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவியவர்? ஆப்ஷன் ஏ ஐயன்காளி. ஆப்ஷன் பி அயோத்திதாசர். ஆப்ஷன் சி நாராயணகுரு. ஆப்ஷன் டி ஜோதிபா பூலே. சரியான விடை ஆப்ஷன் பி அயோத்திதாசர். கொஸ்டின் நம்பர் 54. திராவிடர் கழகம் என்ற அமைப்பை நிறுவியவர்கள்?
ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர் ஜான் ரத்தினம். ஆப்ஷன் பி அயோத்திதாசர் ஐயன்காளி. ஆப்ஷன் சி ஐயன்காளி ஜான் ரத்தினம். ஆப்ஷன் டி நாராயணகுரு ஜான் ரத்தினம். சரியான விடை ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர் ஜான் ரத்தினம். கொஸ்டின் நம்பர் 55. ஒடுக்கப்பட்டோருக்கான கோவில் நுழைவுக்கு ஆதரவாக அயோத்திதாசர் எந்த அமைப்பை நிறுவினார்? ஆப்ஷன் ஏ திராவிட மகாஜன சபை. ஆப்ஷன் பி திராவிடர் கழகம். ஆப்ஷன் சி சாக்கிய பௌத்த சங்கம். ஆப்ஷன் டி அத்வைதானந்த சபா. சரியான விடை ஆப்ஷன் டி அத்வைதானந்தா சபா. கொஸ்டின் நம்பர் 56. அயோத்திதாசரை பற்றிய தவறான ஒன்று. ஆப்ஷன் ஏ அயோத்திதாசர் 1882 திராவிடர் கழகம் என்ற அமைப்பை நிறுவி 1885 திராவிட பாண்டியன் என்னும் இதழை தொடங்கினார். ஆப்ஷன் பி 1891 திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை நிறுவி முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்தினார். ஆப்ஷன் சி 1898 பௌத்தத்தின் வழியே அடிப்படையான சமத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவினார். ஆப்ஷன் டி 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு மாதாந்திர பத்திரிகையை தொடங்கினார். தவறான ஒன்று. ஆப்ஷன் டி 1907 ஒரு பைசா தமிழன் என்ற பெயரில் ஒரு மாதாந்திர பத்திரிகையை தொடங்கினார். தவறு. சரியான விளக்கம் அது ஒரு வாராந்திர பத்திரிகை. கொஸ்டின் நம்பர் 57. பழமைவாத முஸ்லிம் உலமாக்களால் இஸ்லாமிய சமூகத்தின் ஒழுக்கத்தையும் மதத்தையும் மீட்டெடுப்பதற்காக அமைக்கப்பட்ட இயக்கம். ஆப்ஷன் ஏ பார்சி இயக்கம். ஆப்ஷன் பி தியோபந்த் இயக்கம். ஆப்ஷன் சி அலிகார் இயக்கம். ஆப்ஷன் டி நாம்தாரி இயக்கம். சரியான விடை ஆப்ஷன் பி தியோபந்த் இயக்கம். கொஸ்டின் நம்பர் 58. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்நெஞ்சக்காரர்கள். அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் என்று கூறியவர். ஆப்ஷன் ஏ ராமலிங்க சுவாமிகள். ஆப்ஷன் பி சுவாமி விவேகானந்தர். ஆப்ஷன் சி சுவாமி தயானந்த சரஸ்வதி. ஆப்ஷன் டி அயோத்திதாசர். சரியான விடை ஆப்ஷன் ஏ ராமலிங்க சுவாமிகள். கொஸ்டின் நம்பர் 59. ஜமைத் உல் உலேமா இறையியலாளர்களின் அவை இது யார் தலைமையில் இயங்கியது? ஆப்ஷன் ஏ சர் சையத் அகமது கான். ஆப்ஷன் பி மௌலானா முகமது உல் ஹசன். ஆப்ஷன் சி பர்துன்ஜி நவ்ரோஜி. ஆப்ஷன் டி ஃபெரோஷா மேத்தா. சரியான விடை ஆப்ஷன் பி மௌலானா முகமது உல் ஹசன். கொஸ்டின் நம்பர் 60. பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் ஏ ஜோதிபா பூலே மகாராஷ்டிரா. ஆப்ஷன் பி நாராயணகுரு கேரளா. ஆப்ஷன் சி சர் சையத் அகமது கான் வங்காளம். ஆப்ஷன் டி அயோத்திதாசர் சென்னை. பொருந்தாத ஒன்று. ஆப்ஷன் சி சர் சையத் அகமது கான் வங்காளம். சர் சையத் அகமது கான் பிறந்த ஊர் டெல்லி.